ஒரு மனிதனுடைய மதிப்பை வந்து அவன் செய்கிற வேலையை வச்சு தீர்மானிக்க முடியுமான்னு சொல்லி சொன்னால் எங்களில் பல பேர் முடியுமென்று தான் சொல்லுவோம். இது எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இதைத்தான் சொல்லி கொடுக்குறாங்க. டாக்டர்ன்னு சொல்லி சொன்னால் மரியாதை, இன்ஜினியர்னு சொல்லி சொன்னால் தான் எங்களோட குடும்பத்துக்கு பெருமை, கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பாதுகாப்பு, ஆஃபீஸ் வேலைன்னு சொன்னால் வெற்றி. ஆனால் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோ இல்லாட்டி ஒரு கிளீனிங்கோ ஒரு ட்ரக் டிரைவரோ இல்லாட்டி ஒரு வேர் ஹவுஸ் ஒர்க்கோ எங்களோட சமூகத்தில் இந்த வேலைகளை இன்னும் ஒரு படி கீழே தான் நாங்கள் பார்க்குறோம். இதை வந்து நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்ல இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த சமூகத்துலேருந்து தான் நானும் வளர்ந்தனான். நானும் இதைத்தான் நம்பினான் ஒரு காலத்தில். ஆனால் வெளிநாட்டுக்கு வந்த பிறகுதான் என்னென்னு சொன்னால் ஒரு விஷயம் புரியுது. நாம் வேலைகளை பற்றி அதிகம் தெரிந்து வச்சிருக்கே இல்லை என்று சொல்லி. ஏன்னு சொல்லி சொன்னால் வேலைகளை பற்றி இல்லை, வேலை செய்கிற மனிதர்களை பற்றி தான் நாங்கள் கற்பனை செய்து வச்சுக்கிறோம். அது ஒரு உதாரணம் சொல்கிறோம் கேளுங்க. இலங்கையில் ஒரு இளைஞன் வந்து இருக்கிறான்னு வைங்களேன். அவன் நல்லா படிக்கிறான், டிகிரி முடிக்கிறான், குடும்பத்தோட கனவு அவன் ஆஃபீஸில் வந்து வேலை செய்யணும், டை கட்டி போகணும், ஏர் கண்டிஷன் ரூமில் வந்து உட்காரணும். ஆனால் அவன் வெளிநாட்டுக்கு வந்துட்டான்னு வைங்களேன், அவனோட முதல் வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னான். அடுத்த நாள் ஊரில் இருந்து ஃபோன் வரும், வேலை எப்படி? அவன் என்ன சொல்லுவான் நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அவன் சொல்லாத ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? நான் கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்கிறேன்ட்டு. ஏன் சொல்ல மாட்டான்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு என்ன வெக்கம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அவன் பயப்படுவது அந்த வேலையை பற்றி இல்லை, மற்றவர்கள் கொடுக்க போகிற ரியாக்ஷன். ஏண்டா அடுத்த கேள்வி என்ன வரும் தெரியுமா? இவன்டா இவ்வளோ படிச்சுட்டு அங்கே போய் செங்கலை தூக்கி கொண்டிருக்கிறான், இன்ஜினியர் படித்தது இதுக்கு தானா? உனக்கு ஆஃபீஸில் என்ன வேலை கிடைக்க இல்லையா? இந்த கேள்வியில் வந்து ஒரு மனிதனுடைய வேலையை பற்றிய கேள்விகள் இல்லை, எங்களோட சமூகத்தின் மனநிலையை வெளிக்காட்டுற கேள்வி தான். நீங்கள் தெளிவாக யோசிச்சு பாருங்கள். இப்போது இதே மனிதனை நீங்கள் ஆஸ்திரேலியாவில் பாருங்கள், யாராவது கேட்பாங்க, ஹவுஸ் யுவர் ஒர்க் மைட்? ஐம் ஒர்க் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். நைஸ் மைட், அவ்வளோதான். யாரும் அதிர்ச்சி அடைய மாட்டாங்க, யாருமே கேலி செய்ய மாட்டாங்க, யாரும் இவ்வளோ படிச்சுட்டு இதுவாண்டு கேட்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இங்கே ஒரு மனிதனை மரியாதை செய்கிறது அவனோட ஜாப்புன்ற டைட்டில் இல்லை, அவனோட கேரக்டர் தான் முடிவு செய்யுது, அவனோட ஒர்க் எத்திக் தான் முடிவு செய்யுது, அவனோட நேர்மை தான் முடிவு செய்யுது. இதனால தான் இந்த நாட்டில் ஒரு பிளம்பரை பார்த்து யாரும் அவன் பிளம்பர் தான் என்று சொல்கிறதே இல்லை. ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஹீஸ் அ ஸ்கில்ட் ட்ரேட்ஸ்மேன். ஒரு கார்பெண்டரோ அல்லாட்டி ஒரு பிரிக்கியோ, இவர்கள் வெறும் மேனுவல் லேபரே இல்லை, இது ஒரு நாட்டை கட்டி கொண்டிருக்க மனிதர்களா. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நாங்கள் வாழ்கிற ஹாஸ்பிட்டலையோ அல்லாட்டிக்கு ஸ்கூலையோ ஒரு ரோட்டை அல்லாட்டி ஒரு பிரிட்ஜை இதெல்லாம் யார் கட்டினாங்க? ஈவன் ஆஃபீஸ் எல்லாம் யார் கட்டினாங்க? இந்த பில்டிங்கில் நாங்கள் உட்காந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஒரு குறை சொல்கிறது வந்து எவ்வளோ ஒரு பெரிய முரண்பாடாக இருக்குது தெரியுமா? இது ஒரு பில்டிங் கட்டுறவன் வந்து குறைவானவன், அந்த பில்டிங்குள்ள ஏர் கண்டிஷன் ரூமில் படிச்சுட்டு உட்கார்றவன் வந்து உயர்ந்தவன். இது வந்து கண்டிப்பாக லாஜிக்கே இல்லை. ஆனால் இது பல வருட காலமாக எங்களோட மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கிற ஒரு பழைய நம்பிக்கை. இதைத்தான் நாங்கள் கேள்வி கேட்குற நேரம் வந்து வந்திருக்குது. ஸோ இந்த பற்றி தான் நாங்கள் இவ்வளோ நேரமும் தெளிவாக பார்த்துறாங்க. இந்த மாதிரி எங்களுடைய சமூகம் நினைக்கிறதால தான் இப்போதைய இளைஞர்கள் வந்து தங்களுக்கான சரியான ஒரு வேலையை தெரிவு செய்து தங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் அமைச்ச பிறகுதான் தங்களுடைய திருமணத்தை பற்றி யோசிக்கிறாங்க. இதனால் இப்போதைய இளைஞர்களுடைய திருமண வயது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 35 நெருங்குது, சிலது தாண்டுது. ஏனெண்டா அவர்கள் வந்து வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு போராடுகிறார்கள். இதை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சு கொள்ளணும்டா இந்த காணொலியை கிளிக் பண்ணுங்கள், அங்கே சந்திப்போம்.